இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்துவிட்டு அவர்களை இருவராக அனுப்புகின்றார். அவர் மிக அழகாக சொல்லுகிறார், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன். சூழ்நிலை சரியில்லை, இந்த வாழ்வு நமக்கு சாதகமாக இல்லை, நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருப்பினும் நாம் செல்ல வேண்டும். நீங்கள் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நீங்கள் எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? சென்ற இடமெல்லாம் நீங்கள் அமைதி உண்டாக என்று சொன்னார். அங்கே இருங்கள், அவர்களோடு தங்குங்கள், அவர்கள் கொடுக்கிற உணவை உண்ணுங்கள், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கு ஆண்டவருடைய அந்த தன்மை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையினுடைய வார்த்தையும் சொல்லுகிறார். யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சீடர்கள் இருவராக செல்லுகிறார்கள், இயேசுவை போதிக்கிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் வாழ்வாக்குகிறார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கும்பொழுது இயேசு இந்த சீடர்களை இருவராக அனுப்புகிறார். ஏனென்றால் யூத முறைப்படி இருவர் சொல்வதை தான் ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் உண்மை. தனியாக ஒரு ஆள் போய் சொல்லும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. எனவேதான் இயேசு இருவராக அனுப்புகிறார். அந்த இயேசுனுடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கலாகிறார்கள், மக்களிடையே செல்லுகிறார்கள், மக்கள் அவர்களை வரவேற்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் அனைத்தையும் போதித்துவிட்டு மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரிடம் இதை சொல்லுகிறார்கள், இதோ நாங்கள் உங்கள் வார்த்தையை பற்றி சொல்கிறோம், இந்த பேய்கள் கூட அணிபடுகின்றன என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அது அல்ல மகிழ்ச்சி. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் கிடைக்கின்ற கௌரவமோ பதவியோ அல்லது புகழோ அது முக்கியமல்ல. மாறாக உங்கள் பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். நான் இளைஞர் இயக்கத்தில் இருப்பதனால் இளைஞர்களுக்கு சொல்வது இதுதான், when you do God's work, God will do our work. When we do God's work imperfectly, God does our work perfectly. நாம் கடவுளுடைய வேலையை செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய வேலையை செய்கிறார். நாம் கடவுளுடைய வேலையை குறைவாக செய்தாலும், குறைவுள்ள அந்த மனதினோடு நாம் செய்தாலும் ஆண்டவர் நம்முடைய வேலைகளை நிறைவாக செல்லுகிறார். எந்த நிறைவு? நாம் ஏதோ ஒரு நிறைவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்வு வளம் பட வேண்டும், நான் இறந்த பிறகு ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம் செயல்கள் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவர் கேட்ட செயல்கள் செய்கிறோமா? ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த விளிமங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா? ஒரு நாளைக்கு ஒருவரிடமாவது இயேசு செய்த அற்புதங்களை, கடவுள் செய்த அற்புதங்களை நாம் சொல்லுகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் இயேசுனுடைய அன்பராக சீடராக இருக்கிற அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா? இன்றைய நாள் நாம் சிந்திக்க வேண்டும். நாமும் சீடர்கள் தான். நாம் கத்தோலிக்கராக நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுடைய சீடர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தார்கள்? அதுபோல் நாமும் செய்கிறோமா? இயேசு நம்மை பார்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வாரா என்பதெல்லாம் இன்றைய நாள் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்தில் கடவுளினால் நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த புகழும் பட்டமும் முக்கியம் அல்ல. ஆண்டவர் என்று சொல்வது போல, உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கூறுங்கள். நம்முடைய பெயர் நிச்சயமாக விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்வி இருந்தால் அதனுடைய விடையை நாம் இன்று கண்டுபிடிப்போம். எவ்வாறு இந்த அப்போஸ்தலர்கள், இந்த சீடர்கள் வீடு வீடாக சென்று தங்களுடைய வாழ்வை இழந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதே போல் நாமும் இறை வார்த்தையை நாம் கேட்போம், அதை நாம் வாழ்வாக்குவோம், அதை பிறருக்கு நற்செய்தியாக அறிவிப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்வது போல, நீங்கள் இறை வார்த்தையை போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படி என்றால் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக இறைவார்த்தையை போதிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.